கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை வரலாறு என்ற பகுதியிலே சீஷர்கள் திரும்பி வருவதை குறித்து பார்க்கிறோம். அப்பொழுது இயேசுவின் சீஷர்கள் பட்டணத்திலே இருந்து திரும்பி வந்தார்கள். இயேசு ஒரு பெண்ணோடு பேசிக்கொண்டிருக்கிறதை பார்த்தார்கள். அவர்களுக்கு ஆச்சரியம். ஆனால் எவரும் உங்களுக்கு என்ன வேண்டும் என்றோ, ஏன் அவளோடு பேசிக்கொண்டிருக்கிறீங்க அப்படின்னோ கேட்கல. பிற்பாடு இந்த சமாரிய ஸ்திரீ தன்னுடைய தண்ணீர் குடத்தை அங்கேயே விட்டுட்டு நகரத்துக்குள்ளே திரும்பி போகிறார். அங்கே மக்கள்கிட்ட போய், நான் செய்த தவறுகளை எல்லாம் ஒருவர் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், ஒருவேளை அவருக்கு கிறிஸ்துவாக இருக்கலாம் என்று தோன்றுகிறது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் மக்கள்லாம் நகரத்தை விட்டு வெளியேறி இயேசுவை பார்க்கும்படியாக வந்தாங்க. அந்த பெண் நகரத்துக்குள் இருந்தபொழுது இயேசுவின் சீஷர்கள் அவரை சாப்பிடும்படி கேட்டுக்கொண்டாங்க. ஆனால் இயேசுவோ, என்னிடத்தில் உண்பதற்கென்று உணவு இருக்குது, ஆனால் அதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே வேறு யாராவது அதுக்கு சாப்பாடு கொண்டு கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு ஒருத்தர் பேசி கொண்டிருந்தாங்க. எப்படி நமக்கு தெரியாமல் யார் சாப்பாடு கொண்டு கொடுக்க முடியும்? நாம் தானே நம்முடைய சீஷர்கள், நம்ம இல்லாமல் வேறு யார் கொண்டு கொடுப்பாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை உருவாகி கொண்டிருந்துச்சு. எனது உணவு யார் கொடுத்தாங்க தெரியுமா? என்னை அனுப்பின தேவன் செய்ய சொன்னதை நான் எது செய்கிறேனோ, தேவ சித்தத்தை செய்கிறது தான் எனக்கு தகுதியான போஜனம், தகுதியான உணவு. தேவ கட்டளையின்படி செய்து முடிக்கிறது தான் எனக்கு உணவாக இருக்குது. நீங்கள் பயிர் நடும் பொழுது அறுவடைக்காக இன்னும் 4 மாதம் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் கண்களை திறந்து பாருங்கள், மக்களை பாருங்கள், அவங்க அறுவடைக்கு தயாராக இருக்கிற வயல் மாதிரி இருக்காங்க. இப்போது கூட அறுவடை செய்கிறவனுக்கு சம்பளம் உண்டு. அவன் தன் நித்திய வாழ்க்கையை அனுகூலமான அறுவடை செய்து கொள்கிறான். அதனால் இப்பொழுது விதைக்கிறவனோடு அறுவடை செய்கிறவனும் மகிழ்ச்சி அடைய முடியும். விதைக்கிறவன் ஒருவன், அரிக்கிறவன் ஒருவன் என்ற பழமொழி இருக்கு இல்லையா? அந்த பழமொழியின் அர்த்தம் இதுதான். நீங்கள் ஈடுபட்டு விதைக்காத நிலத்தில் அறுவடை செய்யும்படி உங்களை அனுப்பின. மற்றவங்க பாடுபட்டாங்க, அவங்க உழைப்பின் பலனை நீங்கள் அனுபவிக்கிறீங்க அப்படின்னு இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, அறுவடையின் காலம், மக்கள் ஆயத்தம். அறுக்க நீங்கள் ஆயத்தமாக?